வணக்கம், நான் உங்களோட தனசேகர் பேசுறேன். இது SS Healthcare சேனல். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல நீங்க கொடுத்துருக்க பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செய்தியில பரபரப்பா பேசிட்டு இருக்க பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் தூங்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கான பதில் தான் இன்னைக்கு எபிசோட். ஸோ இந்த விஷயத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலை நாடுகள்ல பொதுவாகவே குழந்தைங்க வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில தூங்குறது கிடையாது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலை நாடுகள் தான் பெஸ்ட் நான் சொல்ல வரல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாதுகாப்பு முறைகள்னு சிலது இருக்கு. முதல்ல ஏன் வந்து குழந்தைங்க அப்பா அம்மாக்கு நடுவில் தூங்கக்கூடாது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பச்சிளங்குழந்தை அம்மா மாறு பக்கத்திலேயே தூங்குது அப்படின்னா பை ரிஃப்ளெக்ஸ், அதாவது சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அம்மாங்க உடனே நைட்டு குழந்தை அழுதாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பால் குடிக்கையில சப்போஸ் அம்மாவோட மார்ல குழந்தை வாயை வச்சு உறிஞ்சோன்னு டக்குன்னு பால் வந்துருச்சுன்னா குழந்தையால முழுங்க முடியாம போனா ஆஸ்பிரேட் ஆகி குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அறிவியலா நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்பகங்களோட சைஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கையில. சப்போஸ் நைட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற சமயத்துல மார்போட வெயிட் குழந்தையோட ஃபேஸ்ல பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க, அது அம்மா கவனிக்காம இருந்தா இதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஸ்மாதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மாதரிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலையணையை ஃபேஸ்ல வச்சு அமுக்குற மாதிரி. ஸோ இந்த ஸ்மாதரிங் வந்து குழந்தைக்கு மிக ஆபத்தான விஷயம். இது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துல 2, 3, 4 மாசத்துக்குள்ள ரிஃப்ளெக்ஸஸ் சொல்லக்கூடிய தன்னிச்சையா தங்களை பாதுகாப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வளராது. ஸோ இந்த பாதுகாப்பு வளராத குழந்தைங்களுக்கு தேவையில்லாம ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது குழந்தையோட அம்மாவோட சாரியோ ஃபேஸ்ல பட்டாலோ அல்லது ஈவன் அவங்க கையோ அல்லது அவங்க ஹோல் உடம்போ அப்பாவோட கையோ உடம்போ பட்டாலோ என்ன ஆகலாம் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தையால தள்ளி விடுறதுக்கான சக்தி இல்லாதனால அதுவே ஆபத்தா முடிஞ்சிடும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் ஏன் வந்து நடுவில் தூங்கக்கூடாது பாத்தீங்கன்னா, குழந்தை பால் குடிச்சிட்டு தூங்குற சமயத்துல என்ன ஆகும்னா, சப்போஸ் குழந்தைங்களுக்கு திடீர்னு வாந்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை நேரா படுத்துட்டு இருக்க சமயத்துல வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா அந்த பாலை வந்து குழந்தைங்க மறுபடியும் தானே ஆஸ்பிரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு மூச்சு குழாய்க்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாம நடுவில் தூங்குறப்ப வேற என்னென்ன ஆபத்துகள் வரலாம்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு சீரான சீதோஷ்ணம் வந்து அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இது 5வது விஷயம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கோ ஸ்லீப்பிங்னால வரலாம். பொதுவாக ஒரு பீடியாட்ரிஷியனோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து பேசிக்காக 2 மாசம் வரைக்கும் நீங்க தயவுசெய்து அவங்களை திருப்பி படுக்க வைக்காதீங்க. இது சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்ற ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நீங்க பக்கத்தில் தூங்க வைக்கிறதா இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் பெருசான உடனே ஒரு 3-4 மந்த்ஸ்ல தயவுசெய்து தனியாக ஒரு பெட்டு போட்டு பக்கத்தில் படுக்க வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கு அது சேஃபாவும் இருக்கும். நம்ம பாசமே சில சமயம் ஆபத்தா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுக்கான ஒரு முத்தாய்ப்பு தான் இந்த எபிசோட். தவறாம மற்ற எபிசோட்ஸையும் பாருங்க. கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து கீப் வாட்சிங். நன்றியுடன் உங்கள் டாக்டர் தனசேகர்.